விக்கிரவாண்டி பேரவை இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து முன்னிலை. பாமகவை விட 20,000த்திற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் அன்னியூர் சிவா. விக்கிரவாண்டி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் போலி அடையாள அட்டையுடன் நுழைய முயன்றவரை பிடித்து காவல்துறை விசாரணை. சில தபால் வாக்குகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்குவாதம். மேற்கு வங்கம், பீகார், இமாச்சல பிரதேசம் உட்பட 6 வடமாநிலங்களில் 12 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை. அதிக இடங்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை. குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 11 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம். விஷச்சாராயம் குடித்தவர்களில் 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. பழனியில் கிரிவல பாதையில் உள்ள கடைகளை அகற்றும் நடவடிக்கை எதிர்ப்பு. பஞ்சாமிர்த விற்பனையகங்கள், உணவகங்கள் உட்பட அனைத்து கடைகளையும் அடைத்து போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்து. ஒருவர் உயிரிழப்பு, 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மும்பையில் இன்று 29,400 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. லோகமான் திலக் ரயில் முனைய நிலையத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட 2 நடைமேடைகளையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோருடன் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்திப்பு. தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பாஜக தேசிய தலைவராக டிசம்பர் மாதம் வரை நீடிப்பார் என தகவல். ஜனவரி மாதம் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதி வரை பதவி நீட்டிப்பு செய்ய கட்சி தலைமை முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.